வணக்கம். செங்கம் அருகே இருவேறு இடங்களில் நடைபெற்ற ஆடி கிருத்திகை விழாவில் முதுகில் அலகு குத்தி ரோப்பு மூலம் அந்தரத்தில் சென்று வினோத வழிபாடு. காவடி எடுத்து தேர் இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய திரளான பக்தர்கள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனின் ஆடி கிருத்திகை விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவது தமிழர்களின் வழக்கம். அதே போன்று முருகப்பெருமானின் விழாக்களில் ஒன்றான ஆடி கிருத்திகை விழா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பாளையம் அடிவாரத்தில் அமைந்துள்ள குன்றுமேட்டில் ஸ்ரீ முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் தனது முதுகில் அலகு குத்தி ரோப்பு மூலம் அந்தரத்தில் தொங்கி வினோத வழிபாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து மண்மலை குன்றுமேட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலசுப்பிரமணிய ஆலயத்தில் பக்தர்கள் தனது நேர்த்தி கடன்களை காவடி எடுத்தும் பால் காவடி புஷ்ப காவடி என பக்தி கோஷங்கள் எழுப்பியும் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தெய்வானையுடன் கூடிய ஸ்ரீ பாலசுப்பிரமணியனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்து பக்தர்கள் வழிபாடு செய்தார்கள். செங்கம் பகுதியில் வேறு இடங்களில் நடைபெற்ற ஆடி கிருத்திகை விழாவில் திரளான பக்தர்கள் திரண்டு தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே. கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே. பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே. நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே. பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே, பனிப்பூவானாலும் சரவண பொய்கை